ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, மாத சம்பளதாரர்களாம் மார்ச் 31க்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு மாதத்துடைய இறுதியிலையும் இந்த விதிமுறைகள்லாம் திருத்துவாங்க, புதிய விதிமுறையை அறிமுகப்படுத்துவாங்க, கடைசி தேதி முடிவடையும். இது மாதிரி பல்வேறு மாற்றங்கள் நிகழும். இந்த மார்ச் மாத இறுதியில் இந்த நிதியாண்டுடைய இறுதி என்றதுனால கூடுதல் வேலைகளும் முடிக்க வேண்டியிருக்கு. ஸோ மார்ச் 31க்குள்ளே முடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்கலாம். நீங்கள் 2020-21 நிதியாண்டுக்கான வருமான வரி அறிக்கை தாக்கல் செய்ய தவறியவர்கள்லாம் இல்லை முன்கூட்டியே தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி அறிக்கையில் திருத்தம் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு மார்ச் 31 அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்கள் வருமான வரி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் சொல்கிறாங்க. ஸோ வருமான வரி அறிக்கை தாக்கல் செய்த அப்புறமா ஏதாச்சும் பிழைகள் இருந்துச்சுன்னா அதை திருத்தி கொள்வதற்கு 24 மாதம் டைம் கொடுப்பாங்க, அவகாசம் கொடுப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2020-21 நிதியாண்டுக்கான கடைசி தேதி வரும் மார்ச் 31 முடிவடைய போகுது. ஸோ பார்த்துக்கோங்க, சீக்கிரமாக ஏதாச்சும் கரெக்ஷன் தான் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வருமான வரி சேமிப்பு திட்டங்கள்லாம் இருக்குது. 2023-24 நிதியாண்டுக்கு வருமான வரி சேமிப்பு திட்டங்கள் தேர்வு செய்வதற்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 31 சொல்கிறாங்க. அதாவது இந்த பிபிஎஃப் ஸ்கீம் ஆகட்டும், டேர்ம் டெபாசிட்டு, ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் ஆகட்டும், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், இது மாதிரி பல ஸ்கீம் இருக்குது. இதெல்லாம் வருமான வரி சட்டம் செக்ஷன் 80C கீழே வரி சலுகையை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ காப்பீடு பிரீமியம் இருக்குது, கல்வி கடன் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா வரி சலுகை கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலமாக உங்கள் வருமான வரியை சேமிக்கலாம். ஸோ யாராச்சும் இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக மார்ச் 31க்கு இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் வருமானத்துக்கான வரியை சேமியுங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் தாக்கலுங்க. நிறைய செக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா அந்த வரி பிடித்தவர்களுக்கு வரி செலுத்தியவர்கள்லாம் டிடிஎஸ் சர்டிஃபிகேட் தாக்கல் செய்ய வேண்டும். செக்ஷன் 194IA, 194IB, அப்புறம் 194M இந்த செக்ஷன் கீழே மேற்கொள்ளப்பட்ட வரி பிடித்தவர்களுக்கு பிப்ரவரி மாதத்துக்கான டிடிஎஸ் தாக்கல் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் மார்ச் 30ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட்டோ இல்லை செல்வமக சேமிப்பு திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை பராமரிப்பதற்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சபட்ச அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியாகணும். அது சப்போஸ் தவறிட்டிங்கன்னா அதுக்கு அபராதம் விதிக்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ மார்ச் 31க்குள்ளே இந்த நிதியாண்டுக்கான இந்த குறைஞ்சபட்ச முதலீட்டுக்கான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அபராதம் செலுத்தத்திலிருந்து தப்பிச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் நீங்கள் வாகனம் வச்சுருந்தீங்கன்னா ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா முக்கியமான அப்டேட்டு. உங்கள் ஃபாஸ்டேகில் கேஒய்சிலாம் அப்டேட் பண்ணதுக்கான கடைசி நாள் மார்ச் 31 சொல்லியிருக்காங்க. மார்ச் 31க்குள்ளே உங்கள் ஃபாஸ்டேகில் கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணலான்னா எந்த பேங்க்கில் நீங்கள் ஃபாஸ்டேக் வாங்குனீங்களோ, எந்த பேங்க் இஷ்யூ பண்ணாங்களோ அந்த பேங்க்கில் ஆன்லைன் மூலமாக ஆஃப்லைன்லேயோ நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலும் இதுக்கு அவகாசம் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. மார்ச் 31 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏப்ரல் 1, 2024 முதல் பார்த்தீங்கன்னா புதிய வரி முறை இயல்பு நிலை வரியாக மாறும் சொல்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் நீங்கள் வரி தாக்கல் செய்யும் முறையை தேர்வு செய்யலைன்னா புதிய வரியின் கீழே வந்துடுவீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த புதிய வரியின் கீழே 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வரி செலுத்த வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த பழைய வரி விதிப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ற பெயரில் 50,000 ரூபாய்க்கான விலக்கு இருக்கு. இப்போ இந்த புதிய வரி விதிப்பிலையும் இது சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதனால புதிய வரி விதிக்கக்கூடிய வருமானத்தை மேலும் குறைக்க உதவும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் இருந்துச்சுன்னா 37% கூடுதலாக கட்டணம் இருந்துச்சு. இப்போ 25% குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது 5 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் உள்ளவர்களாம் புதிய வரி விதிப்பு முறையை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா குறைந்த வரியை செலுத்த வேண்டியிருக்கும் சொல்கிறாங்க. அதிகமாக வரி பே பண்ண வேணாம். அதுக்கப்புறம் ஏப்ரல் 1, 2023 அன்று இல்லை அதுக்கப்புறம் வழங்கப்பட்ட எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசி முதலீடு தொகைக்கு வரி விதிக்கப்படும்ட்டு நிதி அமைச்சர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்த பிரீமியம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் பாலிசிகளுக்கு மட்டும் இந்த வரி விதிப்பு பொருந்தும் சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.